ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலினி சமையல். இன்றைக்கி நாம் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, அதை இது கூட போட்டுக்கலாம். அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 200 கிராம் புடலங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 பூண்டு பல்ல இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு டைம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், அதையும் இது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டிப்போம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ புடலங்காய் வதக்கி வச்சுருந்தாலும் அதையும் இது கூட போட்டுடலாம். ரொம்ப வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஆல்ரெடி வதக்கி வச்ச காய் தானே அது. புடலங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ 1-2 கடலைப்பருப்பு மசிச்சு வச்சுருக்கேன், தக்காளி கூட ஒன்றா, அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இனிமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.